மக்களே, பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் ஒரு ப்ரோமோவாடா, எதுக்குடா அந்த ப்ரோமோவை போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ சூப்பராக இன்னைக்கு இருக்க போதே ஒரு அருமையான எபிசோடை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மக்களே. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இன்னைக்கு எபிசோடை பார்க்கலாம் அப்படின்றது. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் மோட்ல தான் போகணுன்ற மாதிரி சேனலை முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த பாசிட்டிவ் வேல தான் இருக்க போகுதுன்றது இந்த ரெண்டு ப்ரோமோ மூலியமா தெரிஞ்சிருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரோமோட கண்டினியூட்டி தான் செகண்ட் ப்ரோமோ. அதில் அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நான் பாசிட்டிவாக மட்டும் அட்ரஸ் பண்ணிடுறேன் இந்த விஷயத்த. அடுத்து எனக்கு ஒரு சின்ன முரண்பாடுகள் இருக்குது இந்த விஷயத்துல இல்லை, விஜிஎஸோட விஷயத்துல. அது எனக்கு ஒரு லிட்டில் பிட் டிசப்பாயின்மெண்ட். அந்த டிசப்பாயின்மெண்ட்டையும் பார்த்துருவோம். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆயிரும். ஓகே, ஸோ என்ன சொன்னார் போன இதுல, யாருக்கு மகிழ்ச்சியா இருந்தது யாருக்கு பயம் இருக்கு அப்படின்றது ரெண்டு பேர் சொல்லணும். மகிழ்ச்சியான நபர், பயந்த நபர் அப்படின்றத சொல்லணும். அதே தான் இங்க. அதுக்கு என்ன சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில அவர்கள் முக்கியமானவங்க, ஸோ நமக்கு முக்கியமானவங்க. ஓகே, அவர்களோட பகிர்ந்துக்கிற வாழ்க்கை எவ்வளோ அழகானது. ஸோ நமக்கு பிடிச்சவங்க கூட நம்ம வாழ்க்கையை பார்க்கறது எவ்வளோ அழகானது, அது ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட்ன்ற மாதிரி அவர் தத்துவங்கள்லாம் ஒரு பக்கம் பேசுறாரு. கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வேணாம், அந்த மைண்ட் வாய்ஸுக்குள்ளே போவேனா, இது விட்டுருவோம். ஃபர்ஸ்ட்டு சார் திவ்யாவை சொல்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி, பார்வதி அவங்க அம்மாக்காக ரொம்ப மகிழ்ச்சியாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி திவ்யா பார்வதியை பாராட்டும் தருணத்தை பார்க்க முடிஞ்சு. தட் வாஸ் ஓகே, ஃபைன். அடுத்து எஃப்ஜே இவ்வளோ நாள் பேசாதது, எப்படி இவ்வளோ நாள் பேசாத பாரு ஒரே வாரத்தில் மட்டும் 1000 வாட்டி அம்மா 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 அம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா 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 அம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ரெண்டு ரீதியில் இருக்குது. ஒரு பக்கம் வெளியே எப்படி போயிருக்கு, என் அம்மாவை எப்படி கன்சோல் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்றது தான் பார்வதியோட பயமே இதுதான். ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா, இவர் பயத்தில் சொல்கிறாரா பாசிட்டிவில் சொல்கிறாரான்னு எனக்கு தெரில. ஆனால் இவர் சொல்கிற டோன்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. அப்படி பாசிட்டிவ்லேயே வச்சுக்கலாம். பட் பார்வோட இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எப்படி அம்மாவை ஹேண்டில் பண்ணுறது, இந்த ஒரு இஷ்யூ தான் பார்வதிக்கு மெயினாக இருக்குது. அதனால தான் அவங்க பயப்படுறாங்க, நிறைய இடத்துல அழுகுறாங்க அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா 2-3 வாரம் போன வாரத்துலேருந்து அழுகி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் ஹெவியாக இருக்க போது பார்ப்போம். சம்பவம் இருக்குது, அது பெருசாக இருக்குது, அது என்ன இருக்குன்றதை பார்ப்போம். அடுத்து கனி வந்து சாண்ட்ராவை பாராட்டுறாங்க. எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க சார், கம்பேரிட்டிவ்லி எல்லாரை விட ரொம்ப ஃபேமிலியோட அட்டாச்சாக இருக்காங்கன்னா அது சாண்ட்ரா தான். ஐ மீன் இந்த வீட்டில் சாண்ட்ராவை மிஞ்ச முடியுமாங்க? டெய்லியும் வந்து அந்த சட்டையை வச்சு டோரு சாண்ட்ரா எமோஷன் அப்படின்றது மூன்றும் இணைக்கப்பட்டது. அதெல்லாம் பிரிக்க முடியாது. அந்த கேட்டகிரியில் அவங்களோட எமோஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும், இல்லாமலாம் இருக்காது. இட் வாஸ் குட். அடுத்து பார்வதி சார், ஆதிரியோட ஃபேமிலி சார், ஆதிரியோட ஃபேமிலி வந்தால் எஃப்ஜேக்கு பயங்கர பயம் சார் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி சந்தோஷமா போட்டு எஃப்ஜேவை தாய்க்கிறாங்க. எஃப்ஜேவை கேட்குறேன், இப்போ ஆதிரி வந்து எஃப்ஜேவை போட்டு இது பண்ணுறது அவ்வளோ நல்லா இருக்குல்ல, பார்க்கறதுக்கே கேட்குறதுக்கு நல்லா இருக்குல்ல அப்படின்ற ஒரு ஃபீல் தான். உடனே சார் நிஜமாவே எனக்கு என் ஃபேமிலி வந்தால் எனக்கு ரொம்ப பயம்தான் சார், எனக்கும் பயம்தான் சார், நான் இந்த பயந்துட்டு தான் சார் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. ஆனால் அது சொல்கிறதுல என்னமோ உண்மை இருக்குது. பார்வதி பயப்படுறாங்க தான். ஏன்னா பயந்தாங்கன்னா அந்த விஷயங்கள் அப்படி நடக்காது, அவளை ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியமாக இருப்பாங்க. அப்படி பயம் இல்லாமலாம் இல்லை, இருக்குது அப்படின்றது தான் அங்கே அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லும்போது விஜேஸ்வர பாரு பாரு எல்லாம் தெரியும் பாரு, உட்காரு 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 அப்படின்ற மாதிரி மொத்தமாக முடிச்சு விட்டு உட்கார வச்சிட்டார். இதுதான் ப்ரோமோவோட ஹைலைட்ஸு. ஓகே, பிடிச்சது யாரு, பயந்துட்டு இருப்பது யாரு, இவ்வளோதான். அடுத்து எனக்கு என்ன கேள்வினா, இந்த ரெண்டு ப்ரோமோ மூலியமாகவே எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு. இந்த ஷோவில் இன்னைக்கு எபிசோடில் எந்த கண்டென்ட்டுமே இல்லை அப்படின்றது. நான் எதிர்பார்த்துட்டு இருந்தது ரெண்டு விஷயம். அந்த டான்ஸ் மராத்தான், டான்ஸ் கிளாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அதை பற்றி கேள்வி கேட்பாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அது எனக்கு ரொம்ப அநியாயமாகப்படுது. கனியோட ஃபேமிலியை பற்றி குழந்தைகளை வச்சு விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து அட்ரஸ் பண்ணல. எப்படி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து அட்ரஸ் பண்ணல, அதுவே எனக்கு பயஸ்டாக தெரியுது. இதில் நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு கமெண்ட்டில் இன்றைக்கி ஒரு கமெண்ட்டை பார்த்தேன், வினோத்துக்கும் விக்ரமுக்கும் கனிக்கும் வந்து சேனல் ஃபேவர் பண்ணுறாங்க, சேனல் வந்து முழுக்க முழுக்க அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக இது பாதுகாக்கிறாங்கன்ற மாதிரி. என் மீன் அவங்கள பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்களாம், சேனல் பாசிட்டிவாக காட்டுற மாதிரி. அப்படியே அப்போ பாசிட்டிவாக காட்டணும்னா கனியோட இஷ்யூத்தை கேட்டு அவங்களுக்கு லைம் லைட் கொடுத்துருக்கலாமே, கேட்கலையே. இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது, கனிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, விக்ரமோட டிஃப்ரென்ஸ் இருக்குது. விக்ரமோட இன்சிடென்ட்டுமே கேட்கலன்னா விக்ரம் அங்கே காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க, தட்ஸ் இட். ஆனால் கனியோட இஷ்யூவை கேட்கலன்னா கனியை காப்பாற்ற ட்ரை பண்ணல, அது சாண்ட்ராவை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. கனியோட நியாயம் நிராகரிக்கப்பட்டது அப்படின்றது தான் அர்த்தம்.
ஸோ இதுல விக்ரமையும் கனியும் சேர்த்து வச்சு கம்பேர் பண்றதே எனக்கு தப்பா தெரியுது. விக்ரமோட இஷ்யூ வேற, கனியோட இஷ்யூ வேற. கனியோட இஷ்யூவை கம்பல்சரி அட்ரஸ் பண்ணி நியாயம் வாங்கி கொடுத்துருக்கணும். அதை மறுக்கப்பட்டு அது சாண்ட்ராகவே எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னு பண்றாங்க. ஆனா விக்ரம் மேட்டரை பொறுத்தவரையும் விக்ரமை பாதுகாக்கிறாங்க, அவரை இது பண்ணாம அவரை கேட்காம அப்படியே டிராவல் பண்ணிட்டு போயிடறாங்கன்றதான் நான் பாக்குறேன். ஸோ தட் வாஸ் வெரி 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 ராங். எதை அட்ரஸ் பண்ணுமோ அதை அட்ரஸ் பண்ணல. விக்ரம் மேட்ரையும் கனி மேட்ரையும் மற்ற எல்லா பொடுசு இந்த மாதிரி இருக்கிற விஷயத்துல அட்ரஸ் பண்றீங்க. வெரி வெரி ஒஸ்ட் சார். விஜய் சார் தயவு செய்து எபிசோட பார்த்துருக்கீங்க, இல்லைன்னா இந்த சீசனோட முடிச்சுட்டு போங்க. ஏன்னா கமெண்ட்ஸ்ல தான் அப்படிதான் வருது. இங்க பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஷோவோட இந்த சீசனோட விஜிஎஸ் போக சொல்லிருங்க, வேலையே ஆக மாட்டேங்கிறாரு, செட்டே ஆக மாட்டேங்கிறாரு அப்படின்றது. விஜிஎஸ் அடுத்த சீசன் ஹோஸ்டா வராத, இந்த சீசனோட முடிச்சுக்கோ அப்படின்ற அளவுக்கு ஹோஸ்டிங்கை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு இருக்குன்னா அது அவருக்கு தான் கெட்ட பேரு. அது ஒன்று எபிசோட பார்த்துட்டு வந்து பண்ணணும். ஸோ அவருக்கு சீரியஸா என்ன பண்ணணும்னே தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. சேனலும் அவரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சொல்றதெல்லாம் அப்படின்றது தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.